கத்தார் வந்து 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல குறைந்தது 3 பேருக்கு வேலை பெற்றுக் கொடுத்துள்ளேன். அதிலும் வாழைச்சேனையைச் சேர்ந்த ஒருவருக்கு 5500 ரியால்கள் சம்பளம். இவர்கள் ஒருவரிடமும் ஒரு ரூபாய் கூட பெற்றதும் இல்லை, ஒரு தேநீர் கூட வாங்கி பருகியதும் இல்லை. காரணம் ஒன்று தான். நான் வெளிநாடு வர ஆசைப்பட்டு முயற்சி செய்தேன். பெற்றோர்கள் அனுப்பி வைக்கவில்லை. பாஸ்போர்ட்டை கிழித்து எறிந்து விட்டு வெளிநாட்டு ஆசையை மறந்துவிட்டேன். ஒரு சில வருடங்கள் கழித்து வெளிநாட்டில் வேலை இருப்பதாகவும் உனக்கு வீசா அனுப்பப் போகிறேன் என ஆசையை தூண்டி ஒருவர் மீளவும் புதிய பாஸ்போர்ட் எடுக்க வைத்தார். கடைசில கடைக்கு போவதற்கு என்னை பயன்படுத்தி விட்டு கைவிட்டார்கள். இம்முறையும் படு தோல்வி. அதிலிருந்து ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் இரவு 9 மணி இருக்கும். சரியான மழை பெய்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வீட்டின் கதவை தட்டிக் கொண்டிருந்தார். யாருடா இந்த நேரத்தில் என கதவை திறந்தால் எனக்கு சில மாதங்களே அறிமுகமான என்னோடு பணிபுரிந்த வாழைச்சேனையைச் சேர்ந்த வயதான ஒருவர். என்ன காக்கா, இந்த நேரத்தில் வா காக்கா உள்ளே என்று கூப்பிட்டேன். காக்கா உள்ளே வந்து கத்தார் போக வீசா ஒன்று வந்திருக்கு, ஊலக் கிடந்து கஷ்டப்படாம வெளிநாட்டுக்கு போய் நல்லா இருக்க பாரு என்றார். அடுத்த ஏமாற்றம் காக்கா உருவத்தில் வந்திருக்கு என்று நினைத்து கொண்டேன். ஆனால் காக்கா ஏமாற்றவில்லை. 8 நாட்களுக்குள் என்னை வெளிநாடு அனுப்பி வைத்தார், என்னிடமிருந்து ஒரு சதம் கூட வீசா பணமாக பெற்றுக்கொள்ளாமல். இதுவரை கூட எனக்கு அவருடைய வீடும் தெரியாது. அவர் என்னை சந்திக்கும் போது நல்லா இருக்கியா என்பதை தவிர வேறு ஒன்றும் கேட்டதும் இல்லை. அவர் என்னிடம் எதனையும் எதிர்பார்க்காமல் நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக உதவினார். அதனையே நானும் சிலருக்கு செய்து விட்டேன். அதற்கான கூலியை இறைவன் அவருக்கே கொடுக்க வேண்டும். ஹெல்ப் as a chain reaction. ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி மற்றொருவருக்கு உதவியாக மாறி அந்த உதவி மேலும் பலருக்கு பரவி ஒரு தொடர் நிகழ்வாக மாறும். ஒருவருக்கு நீங்கள் உணவு வாங்கிக் கொடுத்தால் அவர் அந்த பசியிலிருந்து விடுபட்டு தன் வேலையை செய்ய முடியும். அந்த வேலையால் அவர் சம்பாதிக்கும் பணத்தில் தன் குடும்பத்திற்கு உதவ முடியும். இந்த உதவி பலன்கள் சங்கிலி போல ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்கின்றன. முடிவு: ஒரு நல்ல செயல் பல நல்ல செயல்களுக்கு வித்திட்டு சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.